செடி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா அந்த கொம்போடு சேர்த்து 3 இடத்துல கயிறு கட்டி சப்போர்ட் பண்ணி தூக்கி வச்சாச்சு. சைடு பிரான்ச் மட்டும் தூக்கி கட்ட முடியாது, உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இது என்ன ஆரஞ்சுனா கும்குட் ஆரஞ்சு. கும்குட் இது இப்போ தான் பிஞ்சு எடுத்திருக்கு, 3-4 பிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இதில் இருந்து காய் பார்க்கணும். இது அப்படியே தொலியோடய சாப்பிட்லாம். இந்த கும்குட் ஆரஞ்சு இதுவும் விட்டமின் கால்சியம் சி நிறைந்தது. இது தொலியோடய சாப்பிட்லாம், அப்படி நல்லாயிருக்கும். அந்த கசப்போ தோற்போ எதுவுமே தெரியாது. 2-3 காய் இதில் பழுத்திருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அறுவடை பண்ண காயை காட்டும் பாருங்க. இதுதான் நல்லா ஓரளவுக்கு கலர் தெரியுதுங்களா? லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி எல்லோக்கு வருது. இது என்ன பண்ணணும்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லைனா சமையலுக்கு பயன்படுத்தலாம். எலுமிச்சம்பழத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்லாயிருக்கும். செம்மையாக பிடிக்கும். ஆனால் நான் வெறுமே இங்கே வரும்போது ஒன்று பழுத்திருந்தா தோலை உரிச்சிட்டு சொலையை சாப்பிடுவோம். பயங்கர பிடிக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு நான் சாப்பிடுவேன். சரி, இப்போ நம்ம இந்த செடிக்கு நம்ம பட்டு கொடுத்துட்டு போகணும். உரத்தை போடணும். காஞ்ச சாணம் ரோட்லேயே காஞ்சி கிடக்கும், வேணும்போது போய் பெருக்கி எடுத்துடும். ஏன்னா ஈரசாணம் செடிக்கு போடக்கூடாது. ஈரசாணம் போட்டோம்னா புழு வந்துடும். அதனால் ரோட்டில் அது போகிற இடத்துல அப்படியே விட்டுட்டு நல்லா 2-3 நாள் வெயிலில் காயட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முறத்தை கொண்டு போய் பெருக்கி அள்ளிப்போம். இப்போ வரைக்கும் இந்த சாணத்துக்கு பஞ்சம் இல்லை, யாரும் ஒருத்தர் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. மாடுகள்லாம் போயிடுச்சுன்னா சாணம் கிடைக்கும். ஓகே, வெயில் ரொம்ப கொளுத்துது, நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டர்ஃப்ளையோட பூ கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். பட்டர்ஃப்ளைனா கொய்யாக்கா சாப்பிட்ட பட்டர்ஃப்ளை இல்லை, இந்த செடி பேர் பட்டர்ஃப்ளை பிளான்ட். அதோட பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வெயில் தாங்காது, வெயில் அப்படியே கொஞ்சம் தொங்கிருச்சு செடி. ஓகே, பாய்.